வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 90s கிட்டுகளோட ஒரு ஃபேவரட்டான வில்லன்னே சொல்லலாம். எப்படி இருந்த இந்த மனுஷன் இவரோட கடைசி கால சோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 90ஸ்களில் ஒரு கொடூர வில்லனாக தன்னோட நடிப்பால் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி சினிமாவையே ஒரு ஆட்கொண்ட நடிகர் தான் கடைசி காலகட்டத்தில் பணம் இல்லாமல் நொந்து நூலாகி போன ஒரு கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமாவில் ரொம்ப வெற்றிகரமாக நடிகராக இருந்த இவரோட கடைசி காலத்தில் நடந்த சோகத்தை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு பத்திரிகையாளராக படித்தவங்க சினிமாவில் ஒரு கொடூர வில்லனாகவும் அதே நேரம் சாந்தமான ஒரு சாய்பாபாவாகவும் மக்களை வியக்க வச்ச ஒரு நடிகர் தான் இவர்னே சொல்லலாம். திரை உலகத்தில் ரொம்பவே பயமுறுத்துகிற ஒரு வில்லன் நடிகராக தான் மக்கள் எல்லாருமே அவங்கள தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வலுவான பிம்பத்திற்கு பின்னாடி ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை இருக்குன்றது பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். 90ஸ்களில் இந்த மனிதர் தனித்து நின்றுருக்காங்கன்னா அது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். தமிழ் சினிமா ரசிகர்கள் மறக்க முடியாத வசனம் தான் ஜண்டா சாமி அப்படின்றது சொல்லலாம். இந்த படத்தில் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய அம்மன்ற படத்தில் அவர் வில்லனாக உச்சரிக்கிற இந்த வார்த்தை தான் ரொம்பவே பிரபலமாகி பட்டி தொட்டி எங்கும் பரவுச்சு. இந்த வசனத்தையும் இந்த கேரக்டரையும் பார்த்து நடுங்காத 90ஸ்கிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அம்மன் படத்துலையும் அந்த வில்லன் கேரக்டரை தன்னோட நடிப்பால் ஒரு சூப்பராக காட்டியிருப்பாங்க இந்த நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் ராமிரெட்டி அவர்களை பற்றி தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இவங்களை பற்றி பலருக்குமே தெரியாது. ராமிரெட்டி அவர்கள் 1959 ஆந்திராவில் இருக்கிற ஒரு சித்தூர் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காங்க. ஒரு நல்ல படிப்பாளியாக இருந்திருக்காங்க. ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு அந்த நகரத்தில் இருக்க ஒரு தனியார் கல்லூரியிலேயே ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் ராமிரெட்டியோட ஆசை எல்லாமே சினிமாவில் நடிக்கிறது தான் இருந்திருக்கு. எப்படியாவது சினிமாவில் நுழைஞ்சு நடிகனாகிறாருன்னு சொல்லி கனவு கண்டிருக்காங்க. அதற்காக தன்னோட ஆசிரியர் வேலையை கூட உதறிட்டு சினிமா கம்பெனிகளோட வாசல்லையே போய் அலைஞ்சிருக்காங்க. அவரோட அலைச்சலுக்கு பலனும் கிடச்சிச்சு. அனுக்ஷம்ன்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமாயிருக்காங்க முதல்ல. இதுக்கப்புறம் 1990 வந்த இந்த படம் பயங்கர ஹிட் அடிச்சிச்சு. தமிழ் சினிமாவில் எப்படி ஜண்டான்ற ஒரு வார்த்தை மூலமாக ரசிகர்களை ஈர்த்தாரோ அதே போல் அனுக்ஷம்ன்ற இந்த படத்தின் மூலமாக இவர் பேசிய ஸ்பாட்ஸ் பெடதா அப்படிங்கிற வசனம் இவரை ரொம்பவே பிரபலமாக்குச்சுன்னு சொல்லலாம். அந்த டைலாக் மூலம் தான் ஆந்திராவிலையும் ஃபேமஸ் ஆனாங்க. இந்த டைலாக் மூலம் தான் நம்ம தமிழ் சினிமாவிலையும் அம்மன் பட வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஜண்டா கேரக்டரில் இன்றைக்குமே ஒரு பிரபலமான நடிகராக எல்லார் மனசுலையும் இருக்காருன்னே சொல்லலாம். தமிழில் பெரும்பாலும் சாமி படங்கள்னாலே நடிகர் ராம்ரெட்டியை தான் நிச்சயம் எல்லாரும் இப்போ நடிக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. இது தவிர பல படங்களையும் நடிச்சிருக்காங்க. நடிகர் விஜயோட நெஞ்சநிலை, ராமராஜனோட நாடு அதை நாடு, துள்ளி எறிந்த காலம், இந்த மாதிரி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பிஸியாக இருந்த ஒரு நடிகராக இருந்தப்போ வாய்ப்புகள் நிறைய குவிஞ்ச நேரத்தில் ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது படம் தயாரிக்கிறது. நடிகராக இருந்தப்போ சொந்த காசை போட்டு படம் தயாரிச்சிருக்காங்க ராமிரெட்டி. ஆனால் அவர் தயாரித்த படங்கள் எல்லாமே தோல்வியை தழுவி காலவாரி விட்டுருச்சுன்னே சொல்லலாம். இதனால் ரொம்பவே கவலையில் இருந்து உடல்நல பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. பண கஷ்டத்தில் இருந்து ராமிரெட்டியோட கல்லீரல் பிரச்சனையும் வந்துருச்சு. இதனால் உடல் ரொம்ப உருக்குலைஞ்சு பார்க்கவே ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த தகவலுக்கு உங்களோட கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.